தயவு பாகம் 12 அருள் விளக்க மாலை. அருள் விளக்க மாலை திரு அருட்பா 6ஆம் திருமுறை. பாடல் எண் 26. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பார்த்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. வேர்த்தாவி மயங்காது கணிந்த நறுங்கணியே மெய்மெய் அறிவானந்தம் விளங்கும் அருளமுதே. வேர்த்தாவி மயங்காது கணிந்தே நறுங்கணியே மெய்மெய் அறிவானந்தம் விளங்கும் அருளமுதே. தீர்த்தா தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. அருள் விளக்க உரை. அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. சுத்த சத்துவ அருட்சுவை நிரம்பிய ஒரு தெய்வீக கரும்பு என நம் அருள் நடனபதி இங்கு குறிக்கப்படுகின்றார். இதனுடைய விசேடங்கள் கண்ணால் கண்டாலும் கருத்தால் எண்ணினாலும் அதை குறித்து எழுதப்பட்டதை படித்தாலும் அப்படி படிக்கப்பட்டதை பக்கத்தே இருந்து காதால் கேட்டாலும் ஆ இப்படிப்பட்டதா என உள்ளத்தால் உணர்ந்தாலும் அதனை கையால் இழுத்தாலும்
இறுக பிடித்தாலும் கட்டி அணைத்து கொண்டாலும் கூட இன்சுவையை அருள் இன்ப அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாம் இந்த தெய்வ கரும்பு. இந்த மாதிரியான ஒரு கரும்புதான் நம் பதி என்பது அருளால் கண்டுகொண்டது. உலகில் இம்மாதிரியான கரும்பு கிடையாது. இல்லாத ஒன்றை கற்பனை செய்து உவமித்து கூறினதே என்பர் இலக்கண புலவர். இதனை இல் பொருள் உவமை, இல் பொருள் உவமை என்பது இலக்கண குறிப்பு. நம் சுத்த சன்மார்க்கத்தில் இது இல் பொருள் உவமை அல்ல, அருள் விளக்க உண்மையே ஆகும். பின்னர் நம் பதியை ஒரு நல்ல கனிக்கு நிகராக்கி கூறுகின்றார். சில கனிகள் நீர் ஊறியும் வாடி சுருங்கியும் மயங்கியும் போய்விடும். அவை போன்றதல்ல இக்கனி என்று உரைக்கப்படுகின்றது. மேலும் இது மெய்யினது தன்மையாகிய சத்தையும் அறிவு விளக்க நிலையாகிய சித்தையும் இன்ப அனுபவமாகிய ஆனந்தத்தையும் வழங்கும் சச்சிதானந்த அமுதமாக பகர்கின்றார். சுவை மிக்கதாகிய உலகியல் பொருள்கள் எதுவும் நிலையற்ற சிறு இன்பத்தை தருவதே அன்றி சச்சிதானந்த அனுபவத்தை ஒரு காலும் நல்காது என்பது உண்மையென்றோ? மெய்யன்புடைய அடியார்கள் மெய்யறிவும் உடையவர்கள் ஆவார்கள். அதனால் அவர்கள் சத்திய ஞான சபையிலே தயானந்த நடனம் புரிகின்ற மெய்ப்பரம்பொருளை உள்ளவாறு அறிந்து போற்றுகின்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் தீர்த்தா தீர்த்தா என கூறி துதிக்கின்றார்களாம். தீர்த்தா என்றால் கடவுளே, பரிசுத்தமானவனே என்று பொருளாம். தயாஜோதி நடனம் புரிகின்ற அரசே, அடியேனது அற்ப வாசகமாகிய இதனையும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிதல் வேண்டும் என விண்ணப்பித்து கொள்ளுகின்றார் நம் திரு அருட்பிரகாச வள்ளலார். அடுத்து பாடல் எண் 27. திருச்சிற்றம்பலம். பற்றுதலும் விடுதலும் உள் அடங்குதலும் மீட்டும் படுதலொடு சுடுதலும் புண்படுதலும் இல்லாதே உற்றொளி கொண்டு ஓங்கி எங்கும் தன்மயமாய் ஞான உருவாகி உயிர்க்குயிராய் ஓங்குகின்ற நெருப்பே சுற்றுதலும் தோன்றுதலும் மறைதலும் வெச்சென்றே சுடுதலும் இல்லாது என்றும் துலங்குகின்ற சுடரே முற்றும் உணர்ந்தவருளத்தே சிற்றம்பலத்தே முயங்கினிடத்தரசே என் மொழியும் அணிந்தருளே. பற்றுதலும் விடுதலும் உள்ளடங்குதலும் மீட்டும் படுதலோடு சுடுதலும் புண்படுதலும் இல்லாதே உற்றொளி கொண்டு ஓங்கி எங்கோ தன்மயமாய் ஞான உருவாகி உயிர்க்குயிராய்
ஓங்குகின்ற நெருப்பே சுற்றுதலும் தோன்றுதலும் மறைதலும் வெச்சென்றே சுடுதலும் இல்லாது என்றும் துலங்குகின்ற சுடரே முற்றும் உணர்ந்தவர் உளத்தே திருச்சிற்றம்பலத்தே முயங்குரிடத்தரசே என் மொழியும் அணிந்தருளே. அருள் விளக்க உரை. இதில் அருட்ஜோதி பதியை ஓர் அற்புதமான நெருப்பாக காண்கின்றார் அடிகளார். சாதாரணமான நெருப்புக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது இது. ஒன்றை பற்றி கொண்டு எரிதல், எரிந்து முடிந்த பின் நீங்கிவிடுதல், புறத்தே எரிகின்ற தழல் ஒடுங்கி உள் அடங்கிவிடுதல், திரும்பவும் உள்ளிருந்து கசிந்து மறுபடியும் வெளிப்படுதல், இவற்றோடு சுடுகின்ற தன்மையும் சுட்டதனால் புண் உண்டாக்கும் செயலும் இல்லாததாம் இந்த தீ. மேலும் தானே இயற்கை ஒளி உடையதாக சுயம் பிரகாசமாக எங்கும் விளங்குவதோடு உள் உயிர்க்கு உயிராய் மெய்ஞான வடிவம் கொண்டு திகழ்கின்றதாம். அடுத்து வான் சுடராக சூரியனாகவும் அது தெய்வத்தன்மை கொண்டதாகவும் 3ஆம் அடியில் குறிக்கப்படுகின்றது. ஞாயிறு எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருப்பது, தினமும் கிழக்கே உதிப்பது, மேற்கே மறைவது, பகற்பொழுதில் உச்சி வேளையை அடுத்து சுரீர் என்று வெயில் எரித்தலும் யாவற்றையும் சுடச் செய்தலும் யாவரும் அறிந்தனவே. ஆனால் இந்த அருட்சுடரோ சுற்றுகின்றதே இல்லை, நிலைத்து ஒளிர்வது உதயாத்தனமின்றி எப்பொழுதும் அகவானில் நின்று பிரகாசிக்கின்றது. உதயாஸ்தமனமின்றி எப்பொழுதும் அகவானில் நின்று பிரகாசிக்கின்றது. சுட்டு பொசுக்குகின்ற தன்மை கிடையாது என உண்மை கண்டு உரைத்துள்ளார். திருச்சிற்றம்பலமாகிய ஆன்ம ஆலயத்தில் விளங்குகின்றதோடு அருள் உண்மை கண்டோர்களின் மெய்யுணர்வையே ஓர் ஆலயமாக கொண்டும் ஆடுகின்றாராம் இந்த அம்பலத்தரசர். இந்த நடனம் எதற்கு என்றால் நம்மோடு கலந்து இன்பம் வழங்குவதற்கே ஆகும். ஆகையால் இந்நடனத்தை போற்றுமுகத்தான் இந்த அருள் விளக்கமாலை ஆக்கிச் சுட்டியுள்ளார். பேரின்பம் தர இசைந்து ஆடுகின்ற அரசே, அடியேனுடைய இம்மொழி மாலையும் ஏற்று தரித்து யாவரும் கண்டு ஆனந்திக்க அருள் செய்திடல் வேண்டும் என வேண்டிக் கொள்ளுகின்றார். அடுத்து பாடல் எண் 28. திருச்சிற்றம்பலம். ஐம்பூத பரங்கள் முதல் 4 அவற்றுள்ளே அடுத்திடு நன்னான்கும் அவை அகம்புறம் மேல் நடு கீழ் கம்பூத பக்க முதல் எல்லாம் தன்மயமாய் காணும் அவற்று அப்புறமும் கலந்த தனிக்கணலே. ஐம்பூத பரங்கள் முதல் 4 அவற்றுள்ளே அடுத்திடு நன்னான்கும் அவை அகம்புறம் மேல் நடு கீழ் கம்பூத பக்க முதல் எல்லாம்
தன்மயமாய்க் காணும் அவற்றப்புறமும் கலந்து தனிக்கணலே செம்பூத உலகங்கள் பூதாண்ட வகைகள் செழித்திட நற்கதிர் பரப்பி திகழ்கின்ற சுடரே வெம்பூத தடை தவிர்ந்தார் எத்த மணிமன்றில் விலங்கு நடத்தரசே என் விளம்பூ அணிந்தருளே வெம்பூத தடை தவிர்த்தார் எத்த மணிமன்றில் விலங்கு நடத்தரசே என் விளம்பூ அணிந்தருளே. அருள் விளக்க உரை. முன் ஈரடிகளில் அருட்கணலின் விளக்கம் தரப்படுகின்றது. இந்த மகா பிரபஞ்சம் ஐம்பூதங்களால் உருவாகி திகழ்கின்றதாம். பஞ்சம் என்ற வட சொல்லுக்கு 5 என்றே பொருள். தெய்வத்தன்மை உடைய ஐம்பூதங்களை கொண்டு உருவாயது என்ற கருத்தே பிரபஞ்சம் என்ற சொல்லால் சுட்டப்படுவதாம். இந்த ஐம்பூதங்களில் முதலாவதாகிய ஆகாச பூதத்திலே மற்ற 4ம் உள் அடங்கி உள்ளனவாம். இதே போல தனித்தனி ஒவ்வொரு பூதத்திலும் கூட அது நீங்களாக நாற்பூதங்கள் சூக்குமமாய் உள்ளடங்கி உள்ளனவாம். இதே போல தனித்தனி ஒவ்வொரு பூதத்திலும் கூட அது நீங்களாக நாற்பூதங்கள் சூக்குமமாய் உள்ளடங்கி உள்ளனவாம். இப்படியுள்ள எல்லா பூதங்களின் அகத்தும் புறத்தும் மேலும் கீழும் எங்கும் இந்த அருட்கணல் பரவியுள்ளதாம். கம்பூதம் என்றது ஆகாசம் அல்லது வான். இதில் உட்செறிந்துள்ள இக்கணல் வானவெளி முற்றும் தன்மயமாய் காட்டி நின்று மேலும் அகண்ட வெளி நிறைவை அருளால் உணர்த்தி கொண்டுள்ளதவாம். பின்னர் அருட்சுடராக காண்கின்றார். செம்பூத உலகங்கள் அதாவது செம்மையான பக்குவப்பட்ட ஐம்பூதங்கள் இணைந்து உருவாகியுள்ள உலகங்களாகும். பூதாண்ட வகைகள் யாதெனில் தனித்தனி பூத அண்டப்பிரிவு நிலைகளாம். இந்த நம் நிலவுலகு ஐம்பூதங்கள் இணைந்த ஒன்றாகும். இதற்கு ஆதாரமாய் தனித்தனி பூத அண்டங்கள் இருக்கின்றன. யாவையெனில் புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், சனி ஆகிய 5மே பிரிதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்ற முறையில் விளங்குகின்றனவாம். இந்த பூதாண்டங்களின் ஆதரவால் நம் நிலவுலகம் எல்லா விளைவும் கொள்ளுகின்றதாம். மேலும் இப்பூமியும் மற்ற ஐம்பூத கோட்களும் ஞாயிற்றின் கண்ணின்று தோற்றி செயல்படுகின்றனவாம். இந்த ஞாயிற்றுச் சுடரையும் அதனால் மற்ற யாவற்றையும் விளங்கி ஓங்கச் செய்வது நம் அகம் வளர் அருட்சுடரே ஆகும். மேல் வெம்பூத தடை தவிர்த்தார் எத்த மணிமன்றில் விளங்கும் நடராஜராக காண்கின்றார். வெம்பூதமாவது இச்சை அல்லது விருப்பில் விளைந்த தூள பூததேகம். இது உண்மை அருள் ஒளியை மறைத்து கொண்டுள்ளதாம். இந்த மறைப்பை விலக்கி கொண்டவர்கள் தேகப்பற்று அற்றவர்கள்தான் நம் மணிமன்றில் நடமிடும்
நடராஜபதியைக் கண்டு போற்ற வல்லவர்கள் ஆகின்றனராம். இந்த நடனபதியைத்தான் நேருறக் கண்டு நின்று, அரசே, எனது சொற்களை மாலையாக கொண்டு ஏற்று திரு அருள் பாலித்தல் வேண்டும் என மன்றாடுகின்றார் நம் வள்ளலார். தயவு அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக. சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக. அசுத்த புலையுடல் நான் எனல் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக. உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும், மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப்பிழப்பே ஆகும். ஆன்ம அகம் அறிந்தால் அல்லல் அகலும், அருள் உதயமானால் ஆனந்தம் அனுபவமாகும். தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு.